ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பென்ஷனுக்கு எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலேயே வந்து இருக்கு. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்டதுக்கு அதுக்கான கிளியரான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1922 சரி, அதே போல 1961 சரி, ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விலக்கு இருந்தாச்சு. அதுதான் வந்து இவ்வளவு காலமும் தொடர்ந்து வந்து விலக்கிலேயே தான் வந்து நம்மளோட டிசபிலிட்டி பென்ஷன் இருந்தாச்சு. இப்போ புதுசாக வந்து பாத்தீங்கன்னா 2025 ஆக்ட் படி அந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஸோ அதுக்கான கேள்வி கேட்டதுக்கு தான் இங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்கால டிசபிலிட்டி பென்ஷன் வந்து ஆயிட்டாங்க. அது வந்து காயம் காரணமாகவும் இருக்கலாம், இல்லை இன்வேலிட் மெடிக்கல் மூலியமாகவும் வந்து அது ஏற்பட்டிருக்கலாம். ஸோ என்ன மாதிரி இருந்தாலும் டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து இங்கே டேக்ஸ் விலக்கு வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து இல்லாமல் தான் இருந்தாச்சு, இதுக்கப்புறமா டேக்ஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஒரு நம்மளோட பென்ஷன் போர்ட்டல்லையே நம்ம ஸ்பாஸ் போர்ட்டல்லையே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் செக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து எப்படி மென்ஷன் ஆகிட்டு வருதுன்னு சொல்லி டிசபிலிட்டி பென்ஷன் வாங்கணும் கிட்ட நம்ம வாங்கிட்டு கண்டிப்பாக இன்னுமே அது வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.